ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் டெய்ரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலமில் நடந்த புத்தக திருவிழாக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஓகே, இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னா கையில் வந்து டேக் போட்டு போய்ட்றாங்க. அது எதுக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் 250க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீ சாய்க்கு வந்துட்டு நரோட்டோ ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கிறனால அந்த புக் பார்த்தோன்னே அப்படியே இந்த புக் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரீம்ஸ் வே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டால் உள்ளே போனோம் அப்படின்னா, நான் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்ட புக்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அந்த புக் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம படிக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருந்தது. இப்போ எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்குறாங்க, இருந்துமே புக்கெலாம் வாங்க வருவாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா கூட்டம் வேறு லெவலில். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸு, ஆஃபர்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது இந்த சீக்ரெட் புக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த சீக்ரெட் புக்கை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில். இல்லைனா வந்துட்டு உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அண்ட் பொன்னியின் செல்வம் அந்த படம் வந்ததுலேருந்து தெரியாதவங்களுக்கு கூட, இல்லை படிக்காதவங்களுக்கு கூட இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை வரும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த புக் வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. 550 அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபரில் இருந்தது. அண்ட் நாங்கள் வாங்கின புக் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது அவருடைய ஹிஸ்ட்ரி புக் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இப்போ புக் படிக்கிற அளவுக்கு டைமும் அண்டு படிக்கணும் அப்படிங்கிறது ஆடியோ ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸ்டோரி கேட்குறதால இப்போது வந்து அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 2-3 புக் மட்டும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இதெல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்டான புக். லைக் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம், இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம கேரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் மோட்டிவேஷன்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டிக்கர் பேஸில் இருந்தது. ஒரு 50 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்சைக்கிள்பீடியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். சயின்ஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த புக்கெலாம் இங்கே இருந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டாலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஸோ எல்லாமே புக்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வந்துட்டு பழைய நியூஸ் பேப்பர்ஸு அண்டு அரிசி அப்படின்னு சொல்லும்போது நெல்லில் என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் நெல்லெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நமக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த தனித்தனியான செக்ஷனில் வந்துட்டு ரைட்டர்ஸ் புக் வேணும் அப்படின்னாலும் அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட 250 ஸ்டால்ஸ் அப்படின்னா வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நிறைய ஒரு 1 lakh இல்லை 2 lakhs above புக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாமே செடியில் மருத்துவ குணம் இருக்கக்கூடிய செடியெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே படிச்சுட்டே போனோம். அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும் போதே வந்து இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது, அதோடைய பயன்கள் என்ன, ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி, ஸோ சயின்ஸ் எக்ஸிபிஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எங்களுக்கு டைமிங் பத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நாங்கள் அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஏராளமான நெல் இங்கே வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ நாளில் விளையும், அந்த நெல்லோட பேர் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே படிச்சுட்டே வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஸ்டால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து என்னென்னு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க படிக்கிற மாதிரியான புக்ஸு, அவங்க விளையாடுற மாதிரியான கேம்ஸ்லாம் இருந்தது. இந்த புக் வந்துட்டு நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து கோபால் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வருவாங்க, அவங்களோட புக் நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் ஸ்டாஃப் ரூமில் இருந்து. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், டாட்டாக இருக்கும். பட் நாங்கள் புக்கில் படிக்கிறது நாங்கள் தப்பாக அதாவது மிஸ்டேக்காக படித்தா கூட அவர் எங்களுக்கு வந்து அது வந்து கரெக்ட் பண்ணுவார். அவரும் அதே கை வச்சுட்டே வருவார். அவரும் வந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படின்ட்டு. பட் இது எப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். எப்படி விளையாடுவாங்க 2 பேர், இப்படி விளையாடுறது, இங்கே லைட் எரியும், இதை தொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லையா. ஸோ இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பம் வந்து எனக்கு அவ்வளோ 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 வந்துட்டு அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளி மாளிகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயில் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர், அதோட பிக்லாம்
ஃபோட்டோலாம் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வீடு, கோவில்கள் எப்படி பார்த்துருப்போம். எஸ், அதுவே வீட்டில் நம்ம இந்த மாதிரி அழகான சிற்பங்கள்லாம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நல்லா இருக்கும் இல்லையா? ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வீடு கட்டும்போது இந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள் வாங்கி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்க அழகாக இருந்தது. பட் தொட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று தான். ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணணுன்னா அந்த டச் ஃபீல் நமக்கு வரணும் இல்லையா? அது மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக இருந்தது. அடுத்ததாக வந்து நியூஸ் பேப்பர் இருக்கிறதுலே என்ன சொல்கிற 1700 17th இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூஸ் பேப்பர் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இவ்வளோ வருஷமாக பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மெமரி கார்டோ இல்லை ஹார்ட் டிஸ்களோ நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிடுவோம். பட் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ இதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு சில நியூஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தங்கத்தோட விலையெல்லாம் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி அஞ்சலி யார் இது அப்படின்னு பார்த்தா கண்ணவே தெரியலையே. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே படிச்சுக்கோங்க. அங்கே நான் படிக்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து காந்திஜி அவர் இதை பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் பற்றி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏராளமான பழைய நியூஸ் பேப்பர், அவ்வளோ நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நியூஸ் பேப்பரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேப்பர் குவாலிட்டி, கலரு, பிளாக் அண்ட் ஒயிட் தான் அப்போலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்தது, எது போல்டில் இருக்குது, அந்த வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இது வந்து மேப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேலம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மாதிரியான நிறைய மேப் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. சேலமில் வந்து எந்தெந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல், அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, அதை பற்றினது. ஸோ இந்த இடத்துல என்ன இருந்தது சேலமில் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடம். அண்ட் இந்த ஒரு புக் ஸ்டால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப யூனிக்காக இருந்தது. அந்த ஒரு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு எடுக்கும்போது அந்த வார்ம் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுல இன்னும் அழகழகாக இருந்தது. இதுலேயுமே சேம் ஒரு சில பிக்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த பிக்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நான் பார்க்காத புக்கெல்லாம், நான் மெயினாக பார்க்காத புக்கு தான் நாங்கள் பார்த்துருக்கேன். அண்டு பார்த்த புக்கு, படித்த புக்கு, கேள்விப்பட்ட புக்கு அது ஆடியோ ஃபார்மேட்டில் நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணலாமே அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். பட் சூப்பராக இருந்தது. ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. மலாலாவுடைய புக்கு, அப்துல் கலாம் சாருடைய புக்கு. ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக வேணும், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரியான நிறைய புக்ஸ் இங்கே இருந்தது. இது வந்து பெயிண்டிங்ஸு. இது வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதோடு வந்து இது ஒரிஜினலாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மதுரையில் வந்துட்டு 17th century எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங்லாம் அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து நிறைய மோனலிசா அவங்களுடைய பெயிண்டிங் இருந்தது. அப்புறம் வித்தியாசமாக எதுக்கு இது இப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாத மாதிரி, பட் அதுக்கான வேர்ட்ஸ்லாம் கீழேயே கொடுத்துருந்தாங்க. எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம கோவிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நேச்சுரல் பெயிண்ட்லாம் வந்து இருக்கும், நேச்சுரல் கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சுமே வந்து இங்கே நிறைய பெயிண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இன்னும் அழகாக இருந்தது. ஸோ என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து சாய் கீர்த்தி விஜி. மேபி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது கூட நான் உங்களுக்கு ஒரு 10 to 20 days கழிச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அங்கே உங்களுக்கு வந்துட்டு லைவில் நான் உங்களுக்கு ஸ்டோரிஸ் போட்டுகிட்டே இருப்பேன். முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் இருந்தது. இந்த மாதிரி மரம் மாதிரி வச்சு, ஸோ வேல்வேன் என்று நினைத்தாயோ மரமாக, மீண்டும் உயிர்த்திடுவேன் புத்தகமாக. இந்த ஒரு வசனம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? அப்படியே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்தது. க்யூட்டாக இருந்தது. நிறைய பேர் இதில் வந்து பிக் எடுத்துகிட்டே இருந்தாங்க. பட் கூட்டம் இருந்ததால் அப்படிங்கிறத தனியாக பிக் எடுக்க முடியல. இது வந்து பாருங்கள், இந்த ஆர்ச் வந்துட்டு 2 சைடும் புக்கை வந்து ஃபில் பண்ணி மேலே அந்த ஃப்ளவர் டிசைன்ஸு, ஒரு கேண்டில்ஸ் மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த லைட்ஸ்லாம் வச்சுருக்கிறது இன்னும் அழகாக இருந்தது.
அடுத்ததான் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். ஏன்னா ஓகே டைம் ரொம்பவே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு அங்கேயே நாங்கள் வந்து 2 to 3 ஹார்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் முழுசாக உள்ளே எதுவும் பார்க்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு வெளியில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகம் மாதிரி இருக்கக்கூடியது அண்ட் இந்த ஒரு இது எனக்கு தெரியல ஒரு பேர் என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது, அதுவும் வயலட்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.